அதை கேட்டதுமே உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு. இல்லை இல்லை, காதல் வந்துருச்சு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களோட முடிவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சண்முகம் பேசிய வார்த்தைகள் எதுவுமே அவளின் காதுகளில் ஏறவில்லை. ஆனால் மனதுக்குள் புது மலையைப் போல பொழிந்து கொண்டிருந்தது. இதுவரைக்கும் நீ என்ன சொல்கிற அப்படின்னு என்கிட்ட யாருமே நான் பிறந்ததுலேருந்து கேட்டதில்லை. உன்னுடைய கருத்து என்ன, உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு என்கிட்ட யாருமே கேட்டதில்லை. என் அப்பா கூட இவ்வளோ வருஷத்தில், என்னுடைய 35 வருஷத்தில் என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார். ஆனால் இது வரைக்கும் உன்னோட முடிவு என்னம்மா அப்படின்னு என்கிட்ட கேட்டதே இல்லை. அம்மாவை என்கிட்ட அப்படி ஒரு வார்த்தை கேட்டதில்லை. யாருமே என்கிட்ட உன்னுடைய முடிவு என்னான்னு என்கிட்ட கேட்டதில்லை. நடந்து முடிந்த அந்த திருமணத்தில் கூட என்கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கூட கேட்டதில்லை. அது சற்றென்று அண்ணாந்து சண்முகத்தின் முகத்தை பார்த்தாள். சண்முகத்தின் கண்களில் காதல் ததும்பி தெரித்தது. முகத்தில் பொங்கி வந்த வெட்கத்தை மறைக்க முடியாமல் திரும்பி நின்றாள். காதல் என்ற வார்த்தையை கூட இதுவரை கேட்டிராத அவள் அந்த கணம் அதை உணர்ந்தாள். காதல் என்ற வார்த்தையை கூட இதுவரை கேட்டிராத அவள் அந்த கணம் அதை உணர்ந்தாள். எங்கோ பறந்து கொண்டிருப்பதை போன்ற உணர்வு, எங்கோ பறந்து கொண்டிருப்பதை போன்ற உணர்வு. தானாகவே தலை குனிந்தாள். கீழே அரச மரத்திலிருந்து உதிர்ந்து கிடந்த பூக்கள் வாடாமல் இருப்பதை பார்த்த மகா பெருமூச்சு விட்டாள். உதிர்ந்தாலும் வாடாமல் இருக்கிறையே என்னைப் போல. எனக்குள்ளும் ஏதோ இருக்கிறது. நான் மரக்கட்டை அல்ல, நானும் மனுஷிதான் என்று மனம் கிடந்து கூத்தாடியது. நான் மரக்கட்டை அல்ல, நானும் மனுஷிதான் என்று மனம் கிடந்து கூத்தாடியது. திருவிழா பார்க்க சென்ற குழந்தை பொம்மை வாங்கி வந்த மனநிலையில் சண்முகம் அருகில் வந்தவுடன் மகாவிற்கு படபடுத்தது, வியர்த்தது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு இப்போதுதான் அவரின் முகத்தை அண்ணாந்து பார்த்தாள். தவித்து கிடந்த கண்களுக்குள் ததும்பி நின்ற குளத்தில் மீன்கள் அங்கும் இங்கும் துள்ளினர். இதுவரை பார்த்திராத பார்வை, பார்த்திராத வாஞ்சை, விழுங்கும் பார்வையில் விழுந்துவிட்ட நொடி. 15 வருட ஏக்கம், 1000 வருடம் வாழ்ந்துவிட்ட சுகம். 15 வருட ஏக்கம், 1000 வருடம் வாழ்ந்துவிட்ட சுகம். செத்துவிடத் தோன்றிய நொடி. ஒற்றை நொடி பார்வை உடலுக்குள் இவ்வளவு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஏங்கி தவித்த மனது மீண்டும் மீண்டும் தாவ பார்த்தது அந்த கண்களுக்கு. இப்படி ஒரு இன்னும் நிறைய என் மனதை ஆக்கிரமித்த வரிகள் நிறையா இருக்குது. ஆகிருதி அப்படின்ற சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பில் 8 கதைகள் இருக்குது. அதில் குறிப்பாக இப்போ நான் வாசித்து காமித்தேன்ல, இந்த ஆகிருதியோடைய முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னா அதில் மகா தான். அவள் தன்னுடைய 35வது வயதில் தான் காதல் என்ற உணர்வையே ஒரு மனிதன் மூலமாக முதல் சந்திக்கிறான். தன்னுடைய சிறு வயதிலேயே ஒருவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு 30 நாளில் அங்கேருந்து துரத்தி அடிக்கப்பட்டு, கேவலப்படுத்தப்பட்டு, அசிங்கப்படுத்தப்பட்டு, அதுக்கப்புறம் ஒரு 15 ஆண்டுகளாக விவாகரத்தாகி 15 ஆண்டு காலமாக தன்னுடைய அப்பா வீட்டிலேயே ஒரு சின்ன கடையை வச்சுக்கிட்டு தன்மானத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. முதல் ஒரு ஆணுடைய ஸ்பரிசமோ, இல்லை ஒரு ஆணுடைய ஒரு காதல் பார்வையோ, காதல் பேச்சோ, இல்லை தனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையான நீ என்ன சொல்கிற, அவனுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒருத்தவங்க கேட்பாங்கல்ல. இப்படி ஒரு வார்த்தையை முதல் ஒரு ஆண் கேட்கும் போது அவளுக்குள்ளே இவ்வளோ பெரிய, நான் சொன்ன அந்த வரிகள்லாம் இருக்குல்ல, இவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியை தன்னுடைய 35வது வயதில் காதல்னால் இப்படி தான் இருக்குமா
அப்படின்ற அவருக்குள்ள ஒரு பெரிய இயக்கத்தையும் ஒரு படபடப்பையும் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த வரிகள் இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி 8 கதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அவங்க திருப்பி மகா வந்து திருப்பி திருமணம் முடிச்சுக்கிறாங்களா என்ன அப்படின்றது அந்த கதையோடைய முடிவில் இருக்குது. இதில் எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குது, இதற்கு முன்னால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அதெல்லாம் ரொம்ப விவரிக்க முடியாது. இதில் எல்லாமே உண்மை கதை தான், 8 கதைகளுமே உண்மை கதை. அதில் குறிப்பாக அந்த ஆகிருதி வந்து மனசை ஆக்கிரமித்த வரிகள்னு அதில் நிறையா இருக்குது. அவ்வளோ கவித்துவமான வரிகள்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து தோழர் சரிதா ஜோ அவர்கள். இவங்க சிறுகதை, அதாவது சிறுவர்களுக்கான நிறைய கதைகளை வந்து எழுதியிருக்காங்க. ஒரு 10-12 படைப்புகளுக்கு மேலே சிறுவர்களுக்காக எழுதியிருக்காங்க, சிறுவர் சிறுமிகளுக்காக எழுதியிருக்காங்க. முதல் முறையாக பெரியவங்களுக்காக எழுதின அனைவருக்குமான பெரியவங்களுக்காகவும் அனைவருக்குமாக எழுதப்பட்ட ஒரு சிறுகதை தொகுப்பு. 8 சிறுகதை வந்து அவ்வளவு நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா அந்த கதையை தாண்டி அந்த கேரக்டர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து மனசில் ஒட்டிக்கிடுவாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு கதைக்கு வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க அவங்க. அதில் வந்து சிலுக்கக்கா அப்படின்ற ஒரு கேரக்டர், ஒரு கதாபாத்திரம் வரும். அதே மாதிரி வந்து வைஷ்ணவி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வரும். அப்புறம் தாமரை அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாறன்ற ஒரு கதாபாத்திரம் வரும். இதில் என்னென்னா 8 கதைகள்லையுமே 7 பேர் வந்து பெண் கதாபாத்திரங்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கும். அது தேவையும் கூடாது. ஆனால் இந்த 8 கதாபாத்திரமும் உண்மை கதை அப்படின்னு சொல்லி அவங்க அதில் முதல்ல முன்னுரையில் சொல்லியிருக்காங்க. இதில் மாறன் ஒருத்தவங்க தான் வந்து ஒரு மருமகனுக்கும் மாமனுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு கதை அது. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறு குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய காலகட்டங்களை கடந்து வந்த பல விடயங்களை நாமளே இப்போ ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா அதோட வெற்றி என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது அதில் உணர்ந்துருக்கணும். அதாவது இதில் நம்மளுக்கு இது மாதிரி நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்துது இல்லை. அதான் அந்த கதைகளோட வெற்றி, எழுத்தாளருடைய வெற்றி. அதில் வந்து முழுமையாக சரிதா ஜோ அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஒவ்வொரு கதையும் அவ்வளோ ஆழமாக இருக்கும். நான் முன்னமே சொன்ன மாதிரி வந்து இப்போ நீங்கள் பழைய நிறைய சினிமாக்களை பார்த்துருப்பீங்க. இப்போ தளபதி படத்தில் வந்து தேவா சூர்யா அந்த கேரக்டரில் நடித்தவங்க வந்து மம்பட்டியும் ரஜினிகாந்த் சார். ஆனால் இருந்தாலும் வந்து அந்த தேவா சூர்யா அந்த கேரக்டர் மனசுக்குள்ள நின்றுக்கிறோம்ல, அது மாதிரி இதில் இருக்க 8 கதைகளையுமே கதையினுடைய பேரை தாண்டி அந்த கதாபாத்திரங்களோட மனசை முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்கும். இதில் எல்லாமே இதில் வந்து எப்படின்னா ஒரு தன்மானத்தோடு வாழ்கிறது எப்படி, வாழ்ந்தது எப்படி, ஏன்னா இது எல்லாமே 8மே உண்மை கதைன்றதுனால ஒரு பெண் வந்து எந்தெந்த இதெல்லாம் அவள் எழுத்தாளுமை மிக்க வயசுலன்ற கதையில் கூட 8வது கதையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய எழுத்தாளுமை. ஆனால் அவள் கூட ஒரு எழுத்தாளர் கூட வீட்டில் எந்த அளவுக்கு மதிக்கப்படுறா அப்படின்ற ஒரு பெரிய வேதனையான விடயங்கள்லாம் அதில் இருக்கும். நிறைய அனைத்து கதைகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணடிமையை விட்டுட்டு எப்படி வெளியில் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க, பெண்ணடித்தன்மையை உடைத்தெறிந்துட்டு எப்படி வெளியில் வந்தாங்க. சுய கௌரவம் ரொம்ப முக்கியம். அது எந்த மனிதர்களாக இருக்கட்டும், மனுஷியாக இருக்கட்டும், சுய கௌரவம் முக்கியம், தன்மானம் ரொம்ப முக்கியம். அதாவது விடுதலைன்றது வேறு. விடுதலைன்னா நிறைய தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நியாயமாக ஒரு மனுஷிக்கு கிடைக்கக்கூடிய விடயங்கள் கூட யாரும் கிடைக்கிறது இல்லைன்றது தான் அந்த 8 கதைகள் நிறைய கதைகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அவ்வளோ ஆழமான வரிகள், அர்த்தமுள்ள வரிகள். அதெல்லாம் கட்டாயம் வாங்கி வாசியுங்கள். ரொம்ப அருமையான புத்தகம். நான் நிறைய வரிகளை அனுபவித்து நான் படித்தேன். நான் சரிதா ஜோ அவர்களுக்கு நீண்ட ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கையை, நீண்ட ஆரோக்கியத்தோடு ஆயுளோடு இயற்கை வழங்கி அவங்க தமிழ் உலகத்துக்கு, தமிழ் மொழிக்கு நிறைய இன்னும் நூற்றுக்கணக்கான படைப்புகளை அவங்க கொடுக்கணும். அது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.